100 days 100 கோடி ஸ்டோரி சேனல் ஸ்டேஜ் தான் இருந்துட்டு இருக்கோம். என்ன சொல்ல போகிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸில் பயங்கரமான லாஸை பார்த்துட்டு என்னடா பண்ணுறதுனே தெரியாமல் பேக்கில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு தாத்தா வந்து என்னப்பா தம்பி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என் பிஸ்னஸில் 5 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்வார். அப்போ அந்த தாத்தா என்ன பண்ணுவார், சரி ஓகே இதுக்கெல்லாம் வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசாத, இந்த 5 கோடி ரூபாய் செக்குன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டாரு. இவருக்கு ஒன்றுமே போய் அந்த செக் எடுத்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வருவார். அப்போ அந்த தாத்தா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடுத்த வருஷம் இதே நாளில் இந்த செக்குன்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. சரி இவர் செக் எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு, யார் என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் நம்மள நம்பி 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு, அப்படி என்னதான் நம்ம பிசினஸ்ல தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இவ்வளவு லாஸ்ன்னு அவரே செல்ஃப் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றாரு. அடுத்த ஒரே வருஷத்துல 5 கோடி ரூபாய் விட்டு அவரு 100 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரா திரும்பி அந்த பார்க்குக்கு போறாரு. போய் தாத்தாவை தாத்தாவை காணோம். அப்போ ஒரு பாட்டி கிட்ட கேட்பாரு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா அவர் இறந்துட்டாரு, ஏன் உன்ட்டு எதனா பிரச்சனை பண்ணிட்டாரான்னு கேட்கும்போது அவங்க சொல்வார், இல்ல அவர் இந்த மாதிரி எனக்கு ஒரு செக்கை கொடுத்தாரு, அவருக்கு திரும்பி கொடுக்கணும்னு சொல்லும் போது இல்லப்பா அவர் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர், எல்லாருக்கிட்டையும் இந்த செக்கை தான் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது?